வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான லஸ்ஸி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க். நம்ம பாடி வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா லஸ்ஸிலாம் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சம்மர்லலாம் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே வந்து குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் குடித்தோடனே டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம், அப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 1 கப் தயிர், ரொம்ப புளிப்பான தயிர்னா 1/4 கப் குளிர்ந்த பாலும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை இனிப்பாக வேணுன்றவங்க கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பொடிச்சு வச்சது கொஞ்சமாக, 3 பிஸ்தா, 3 முந்திரி, 4 பாதாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா நட்ஸையுமே இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கிறவங்க 1/4 கப் குளிர்ந்த பாலையும் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை லேசாக நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருந்தது. நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நம்ம நல்லா இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் அடிச்சிடலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம நட்ஸை மேலே, நம்ம உடச்சி வச்சுருக்கிற நட்ஸை நம்ம மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான லஸ்ஸி தயாராகிடுச்சு. ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், குடித்தா நம்ம உடலும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இப்போ சுவையான லஸ்ஸி நமக்கு தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.